ஸ்ரீ அரபிந்தோவின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் த ஹியூமன் சைக்கிள்ல சாப்டர் 3 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த கமிங் ஆஃப் த சப்ஜெக்டிவ் ஏஜ். இதுல போன செஷன்ல பேராகிராஃப் 7, 8, 9 பார்த்தோம். இந்த செஷன்ல இறுதி பேராகிராஃப் 10 பார்த்துவிட்டு அடுத்த சாப்டர் 4 அதற்குள் செல்லலாம். இப்பொழுது நம்ம சாப்டர் 3 அதில் என்ன பகவான் என்ன பார்த்தோம் என்றால், இந்த மாற்றம், அதாவது உள்முகமான எல்லாமே வெளியில வெறும் புற காரணங்களை ஒட்டி அமைக்கப்படும் வாழ்விலிருந்து இன்னர் நீட்ஸ், அக காரணங்களை ஒட்டி அமைக்கப்படும் வாழ்வு சமுதாயம், அதுதான் சப்ஜெக்டிவ் ஏஜ் என்பது. எல்லாமே அகக்காரணங்கள், இன்னர் ரீசன்ஸ் எல்லாமே. இதை ஒட்டி வளரும் அமைப்புகள் தான், அதை ஒட்டி வளரும் கலை, இசை, இலக்கியம் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் சப்ஜெக்டிவ் ஏஜ்ல கூட எல்லாமே இதை ஒட்டி எல்லாமே அதற்கு உரிய மாறுதல்களை அடைகின்றன. இதுல என்ன காணப்படுகின்றது என்றால், மனிதனுடைய உளவியல் ரீதியான உந்துதல்கள் மிக அதற்கு அழுத்தம் தரப்பட்டு இவைகளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இருந்தாலும் இத்தகைய இலக்கியங்கள்ல ஒரு மனிதனுடைய உளவியல் ரீதியான ஒரு மேம்போக்கான செயல்பாடுகள், மேம்போக்கான இயக்கங்களை ஒட்டிதான் இந்த வெளிப்பாடுகள் அமைந்ததை ஒழிய மனிதனுடைய அந்த ஆழமான பகுதியை இவைகள் எல்லாம் தொடவில்லை. ஆகையினால் இந்த மாற்றத்தை ஒட்டி வந்த இந்த கலை இலக்கிய அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பார்ப்பதற்கு மிகவும் அதாவது மேற்பார்வைக்கு மிகவும் ஆர்வம் மூட்டுவதாக இருந்தாலும் ஒரு ஆழமான ஒரு ஆழத்தை தொடவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது என்ன செய்தது என்றால், வாழ்வினுடைய அந்த சோகமான பகுதியைத்தான் மிகைப்படுத்தி காட்டினவே ஒழிய வாழ்வினுடைய ஒரு வலிமையையோ சக்தியையோ அவைகள் வெளிக்கொணரவில்லை. இவைகளை குறித்த ஒரு சரியான பார்வையை தரவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இயக்கம் ரஷ்யாவில் வெற்றிகரமாக இவைகள் எல்லாம் மேலோங்கி தழைத்தன. எல்லாமே இந்த கலை இலக்கியம் எல்லாமே இந்த ரஷ்யாவில் ரொம்ப மேலோங்கிய வண்ணம், தழைத்த வண்ணம் இருந்தன. இது என்ன செய்தது என்றால், என்னதான் குறைபாடுகள் இந்த இயக்கத்தில் இருந்தாலும் மனிதனுடைய மனதை மூடியுள்ள திரை, அந்த திரையை விளக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டன. மனதை ஒரு உயர் தளங்களுக்கு திறவாக இருக்க மண்ணும் அதை மூடி மறைத்துள்ள இந்த திரைகளை விளக்கும் முயற்சியில் இவைகள் எல்லாம் செயல்பட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஆரம்பத்தில் இந்த இயக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பலவீனமான ஒரு முயற்சியாக இருந்தாலும் இவைகள் அந்த மனிதனுடைய மனதினுடைய வழக்கமான செயல்பாட்டிலிருந்து மனதை ஒரு புதிய திசையில் திருப்பின என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
இது வந்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கலை இலக்கியம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய மனதை வந்து வெறும் பகுத்தறிவு சார்ந்த, வெறும் புற இயல்பை சார்ந்த நிலையிலிருந்து அ அந்த இயல்பை சார்ந்த அந்த திசைக்கு திருப்பின என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இது எல்லாமே பார்த்தோம்னா பழையதற்கும் பழைய அமைப்புகளுக்கும் புதிய அமைப்புகளுக்கும் இடையிலான போராட்டத்தின் விளைவாகத்தான் ஐரோப்பாவில் தோன்றிய போர்கள் போர்களுக்கு பின்னால் உள்ள காரணம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பழைய அமைப்புகளுக்கும் புதிய அமைப்புகளுக்கும் இடையில் உள்ள போராட்டம் தான் போர்களின் மூலமாக வெளிப்பட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த போர்கள்ல என்ன நடைபெற்றது என்றால், ஏன் போர்கள் தோன்றின என்றால், இந்த 2 விஷயம் ரொம்ப மேம்போக்கான மேலோங்கி செயல்பட்டன. ஒன்று, இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மென்ட், விஞ்ஞானத்தின் மூலமாக விளைந்த கண்டுபிடிப்புகள், அதனால் மனிதனுக்கு தருவிக்கப்பட்ட ஒரு புதிய சக்தி. 2, எல்லாமே ஒரு பொருள்முதல் வாதத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு வாழ்க்கை. இந்த 2மே சேர்ந்து என்ன நடைபெற்றது? இந்த 2 விஷயங்கள். 3வது, மனிதனுடைய அந்த தனிப்பட்ட வல்லமையை நிலைநாட்டுவது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் என்ன செய்தன என்றால், போர்கள் என்கின்ற ஒரு செயல்பாட்டிற்கு இவைகள்லாம் வித்திட்டன. ஒன்று, விஞ்ஞானத்தினுடைய அபூர்வமான வளர்ச்சி, அதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அந்த போர் ஆயுதங்கள், அதே போல மனிதனுடைய பொருளாதார ரீதியான அமைப்பை மாத்திரம் கருத்தில் கொண்டுள்ள ஒரு வாழ்க்கை, தனி மனிதனுடைய அந்த வல்லமையை நிரூபிக்கும், அதற்கு மாத்திரமே முன்னுரிமை அளிக்கும் ஒரு நிலை, இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்தன என்றால், இந்த போர்கள் என்கின்ற நிலைக்கான ஒரு ஆயத்தத்தை உருவாக்கின. இறுதியில் என்ன நடைபெற்றது என்றால், இந்த போர்களின் மூலமாக என்ன நடைபெற்றது என்றால், எந்த அமைப்புகள் வந்து போர்கள் உருவாக காரணமாக இருந்தனவோ, அந்த அமைப்புகளை பின்பு இந்த போர்களுக்கு பின் அழிந்து விட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது அழிந்துவிட்டு போர்களின் மூலமாக என்ன நடைபெற்றது என்றால், இந்த போர் என்கின்ற அழிவு வந்து எதற்கு வித்திட்டது என்றால், ஒரு புதிய மனிதனுடைய வாழ்வு, ஒரு புதிய வளர்ச்சி, அதற்கான அதற்கான ஒரு ஒரு முன்னோடியாகத்தான் இந்த போர்கள் எல்லாம் திகழ்ந்தன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். போர்களினால் ஏற்பட்ட அழிவு எதற்கு வழிவகுத்தது என்றால், மனிதனுடைய ஒரு புதிய வளர்ச்சிக்கான ஒரு வழியை தான் இந்த போர்கள் மூலமாக வழிகள் தோன்றின என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய வாழ்விற்கான ஒரு புதிய லட்சியங்கள் இதெல்லாம் தோன்றின என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இதுல இத இந்த இந்த இதன் வெளிப்பாடாக எந்த துறையில் வந்து ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது என்றால், இந்த மனிதனுக்கு இப்போ மனிதனை மனிதன் மனிதனுக்கு மனிதனை பயிற்றுவிக்கும் அந்த கல்வி என்கின்ற துறையில் தான் இந்த மாற்றங்கள் வந்து மிக இந்த மாற்றங்களுடைய மேலோங்கிய தன்மை காணப்பட்டது. இந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது, அதற்கான கல்வியை எவ்வாறு சீரமைப்பது என்கின்ற துறையில் தான் இந்த புதிய மாற்றங்கள் எல்லாம் காணப்பட்டன. ஏனென்றால், பாரம்பரியமான ஒரு கல்வி முறையில என்ன நடைபெற்றது என்றால், குழந்தையினுடைய அந்த இயல்பை வந்து ஒரு வலுக்கட்டாயமாக குடும்ப சூழ்நிலை, அதனுடைய மரபு அதன்படியோ, இல்லது அந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவர்களுடைய மரபின்படியோ அந்த கல்வியை வலுக்கட்டாயமாக குழந்தைகளின் மீது திணிப்பது என்பதுதான் ஒரு வழக்கமாக இருந்தது. இதற்கு மாறாக குழந்தைகளினுடைய அறிவு மற்றும் தார்மீக திறமைகள், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய இந்த திறமைகளை வெளிக்கொணர்வதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு
அடிப்படை கொள்கை இந்த அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த புதிய கல்வி முறையெல்லாம் ஐரோப்பாவில் அமைக்கப்பட்டன. இதில் எதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டன என்றால், அந்த குழந்தையினுடைய உளவியல் ரீதியான ஏற்புத்தன்மை, இதற்குத்தான் முக்கியத்துவம் தரப்பட்டன. அதனால் இது பாரம்பரிய கல்வியை விட ஒரு உயர்வான நிலைய கல்வியாக காணப்பட்டது. ஆகையினால் குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, அந்த குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமைகள், அறிவுபூர்வமாக இருக்கக்கூடிய திறமைகள், கலைநயம், இவைகளையெல்லாம் வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் கல்வி என்பது அமைக்கப்பட்டது. என்றால் இந்த கல்வியில்தான் முதலில் மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன. இதில் பகவான் என்ன கோருகின்றார்? எப்பொழுது ஒரு குழந்தையினுடைய அந்த ஆன்மன், அந்த சைக்கிக், ரியல் சைக்கிக், அதை நம்ம முழுவதுமாக வெளிப்படுத்துவதற்கு வகை செய்கின்றோமோ, அப்பொழுதுதான் அந்த ஒரு தனிமனிதனுடைய முழுமையான ஆளுமை என்பது, ட்ரூ பீயிங், அது வெளிப்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது எந்த உண்மையை மனிதனுக்கு அறிவிக்கும் என்றால், மனிதன் என்பவன் உண்மையிலேயே பார்த்தோம் என்றால் ஒரு ஆன்மன். மேன் இஸ் இன்வர்ட்லி எ சோல். அது மாத்திரமல்ல, அவன் இறைவனுடைய ஒரு உணர்வுள்ள சக்தி, கான்சியஸ் பவர் ஆஃப் த டிவைன் என்கின்ற உண்மையை இந்த இயக்கங்களின் மூலமாக ஒருவர் கண்டறிய முடியும். எப்பொழுது ஒரு ஆன்மனின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய ஆன்மனினுடைய வளர்ச்சிக்கு அந்த கல்வி வகை செய்கின்றதோ, அப்பொழுது எந்த உண்மையை ஒருவர் கண்டறிய முடியும் என்றால், மனிதன் என்பவன் அடிப்படையிலேயே பார்த்தோம் என்றால் is inwardly a soul and a conscious power of the divine. ஆகையினால் மனிதனுள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த ரியல் மேன், அவனை வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வியினுடைய சரியான நோக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மை அறியப்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவரைக்கும் நம்ம பேராகிராஃப் 7 and 9 பார்த்தோம். பேராகிராஃப் 10க்கு உள்ளே செல்லலாம். அத்துடன் இந்த சாப்டர் முடிவடைகின்றது. அதனால் பேராகிராஃப் 10க்கு உள்ளே செல்லலாம். நம்ம சுந்தர் சார், நீங்க படிக்க முடியுமா? I'll join, sir. Okay. I'll do it. The Human Cycle, Chapter 3, The Coming of the Subjective Age, Paragraph 10. Meanwhile, the nascent subjectivism preparative of the new age has shown itself not so much in the relations of individuals or in the dominant ideas and tendencies of social development, which are still largely rationalistic and materialistic and only vaguely touched by the deeper subjective tendency, but in the new collective self-consciousness of man, in that organic mass of his life, which he has most firmly developed in the past, the nation. It is here that it has already begun to produce powerful results, whether as a vitalistic or a psychical subjectivism, and it is here that we shall see most clearly what is its actual drift, its deficiencies, its dangers, as well as the true purpose and conditions of a subjective age of humanity, and the goal towards which the social cycle entering this phase is intended to arrive in its wide revolution. Thank you. Thank you. Can I read, sir? Yeah, please. Yes, please. Salient points. The subjectivism
which is at its developing stage, has not shown itself much in the relations of the individuals or in the dominant ideas of social development. But it has shown itself in the collective consciousness of man in the nation, which is the organic mass of his life. It is in the nation that it has already begun to produce powerful results. Here we shall see more clearly its drift, its deficiencies, its dangers, as well as the true purpose and conditions of a subjective age of humanity and the goal towards which the social cycle is progressing. Thank you, sir. Thank you. இந்த சப்ஜெக்டிவிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரம்ப வளரும் பருவத்தில் தான் இருக்கு. நேசன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல வளரும் பருவத்தில் தான் இருக்கின்றது. அதுதான் புதிய யுகத்திற்கு இதுதான் வழிவகுக்கப் போகின்றது. ஆனால் எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு மிகவும் வளர்ச்சி அடையாத ஒரு வளரும் நிலையில் தான் அது இருக்கின்றது. இது தனிமனித உறவுகளில் அந்த அளவிற்கு காணப்படுவது இல்லை. பகவான் என்ன கூறுகின்றார்? தனிமனித உறவுகளில் இதனுடைய வெளிப்பாடு அவ்வளவாக காணப்படுவதில்லை. அதே போல அந்த எண்ணங்களினுடைய ஒரு எந்த எண்ணங்கள் எல்லாம் மிகவும் மேலோங்கிய நிலையில் செயல்படுகின்றனவோ அவைகளிலும் இது காணப்படுவது இல்லை. இந்த சமுதாய வளர்ச்சி அது குறித்த அந்த போக்கு இவைகளிலும் இது மேலோங்கி காணப்படுவதில்லை. இந்த அமைப்புகள் எல்லாம் எதை ஒட்டி செயல்படுகின்றன என்றால் பொருள் முதல்வாத அடிப்படையிலும் எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக், அப்புறம் பகுத்தறிவுவாத அடிப்படையிலும் ரேஷனலிஸ்டிக், இந்த அடிப்படையில் தான் பொதுவாக செயல்படுகின்றன. இந்த சப்ஜெக்டிவ் டெண்டன்சி என்பது இவைகளை எல்லாம் விட ஒரு ஆழமானது. இந்த ஒரு இயக்கம் என்பது தனிமனித ரீதியில் ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அது பகவான் என்ன கூறுகின்றார்? இது ஒரு இந்த சப்ஜெக்டிவிசம் என்பது ஒரு நேசன்டா இருக்கு அப்படிங்கிறார், வளரும் நிலையில் இருக்கின்றது. ஆனால் பகவான் வேற ஒரு புதிய கருத்தை சொல்கின்றார். இங்க பகவான் கூறக்கூடிய கருத்து ரொம்ப புதிய நம்மளுடைய சிந்தனையை தூண்டுவதாக இருக்கின்றது. அந்த ஒட்டுமொத்த உணர்வு நிலை, மனித குலத்தின் ஒட்டுமொத்த உணர்வு நிலையில இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படிங்கிறார். பகவான் சொல்வது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. தனிமனித உறவுகள்ல பார்த்தோம் அப்படின்னா தனிமனித உறவுகள், எண்ணங்கள் இதெல்லாம் இன்னும் இதனால் அந்த அளவுக்கு ஈர்க்கப்படாமல் இருந்தாலும் collective self-consciousness of man, collective in the new collective self-consciousness of man, ஒட்டுமொத்த மனித குலத்தின் உணர்வு நிலை என்கின்ற ஒட்டுமொத்த அமைப்பை எடுத்துக்கொண்டால் அதுல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா இதனுடைய மாற்றங்கள் தெரிகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். has not shown itself not so much in the relations of the individuals or in the dominant ideas and tendencies of social development, which are still largely rationalistic and materialistic and only vaguely touched by the deeper subjective memory, but in the new collective self-consciousness of man, in that organic mass of his life. Organic mass of life na enna artham? இப்போ
நம்முடைய ஒரு தனி மனிதன் என்கின்ற நிலையில ஆர்கானிக் மாஸ் அப்படியே ஒரு ஒட்டுமொத்த குவிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் தான் குவிப்பா இருக்கு. தனி மனிதன் என்கின்ற நிலையில நம்மளுடைய உடல் தான் வந்து ஒரு ஒட்டுமொத்த அமைப்பினுடைய குவிப்பாக இருக்கின்றது. ஆனா சமுதாயம் என்றால் அதனுடைய ஒட்டுமொத்த குவிப்பாக எது இருக்கின்றது? அந்த தேசம். அதுதான் ஒட்டுமொத்த ஆர்கானிக் மாஸ் ஆஃப் இஸ் லைஃப்னு எதுவா இருக்கின்றது? இந்த தேசம், இந்த நாடுதான் அந்த ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த குவிப்பின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அதுல இது தெரிகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இங்குதான் வந்து இட் ஹஸ் ஆல்ரெடி பிகன் டு ப்ரொடியூஸ் பவர்ஃபுல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறார். ஒரு வலிமையான விளைவுகளை நாம் காண்கின்றோம், ஒட்டுமொத்த அளவில் காண்கின்றோம் அப்படிங்கிறார். அது வந்து மனிதனுடைய அந்த வாழ்வினுடைய சக்தியின் அடிப்படையில் இருக்கலாம், வைட்டலிஸ்டிக்கா இருக்கலாம், ஆர் as a சைக்கிக்கல் சப்ஜெக்டிவிசம், அதாவது மனிதனுடைய ஆன்மனுடைய அடிப்படையில் இருக்கலாம். இருந்தாலும் இங்குதான் வந்து ஒட்டுமொத்த அமைப்பில் தான் இதனுடைய வலிமையான வெளிப்பாட்டை நாம் காண்கின்றோம் அப்படிங்கிறார். இங்குதான் நம்ம பார்க்கணும் எப்படி இந்த ட்ரிஃப்ட்னா இந்த மாற்றம் இங்க எப்படி ஏற்படுகின்றது, அதே சமயம் அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, அதே சமயம் இந்த புதிய இயக்கத்தில் என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கின்றன, இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன, இதெல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த அமைப்பில் தான் நம்ம பார்க்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒட்டுமொத்த அமைப்பில் தான் நாம் பார்க்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அதை ஒட்டுமொத்த அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா தான் மனித குலம் எந்த திசையை நோக்கி செல்கின்றது, எந்த இலட்சியத்தை நோக்கி அது அந்த சமுதாய சுழற்சியில் நகருகின்றது என்பதை நாம் காண முடியும் அப்படிங்கிறார். சோ பகவானுடைய கருத்து வந்து ஒரு புதுமையானதா இருக்கின்றது. ஒட்டுமொத்த அமைப்புல மாற்றம் காணப்படுகின்றது அப்படிங்கிறாரு. இதை வந்து பகவான் வந்து ரொம்ப அசர்ட்டிவா சொல்றார். அது எப்படி அந்த மாற்றம் நடைபெறுகின்றது என்பதை நாம் காணணும். அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த சப்ஜெக்டிவ் ஏஜ் எப்படி செயல்படுகின்றது என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாரு. இதுல ஓகே, அடுத்தது போகலாம். நம்ம இதோட முடிஞ்சிருது. இப்போ பகவான் வந்து ஒட்டுமொத்த அமைப்புல நம்ம மாற்றத்தை காண வேணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவான் வந்து தனி மனிதன் என்கின்ற அமைப்பை தாண்டி ஒரு பெரிய அமைப்பை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றார். அது பெரிய அமைப்பு என்ன? ஏற்கனவே பார்த்தோம். ஆர்கானிக் மாஸ், கலெக்டிவ் ஆர்கானிக் மாஸ் அப்படிங்கிறார். எதை? ஒரு தனி மனிதர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த தேசம், அந்த நாட்டை தான் அவர் அந்த கலெக்டிவ் ஆர்கானிக் மாஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். ஸோ பகவான் வந்து இப்ப அடுத்தது வந்து சாப்டர் 4. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் the human cycle, chapter 4, the discovery of the soul. அடுத்த சாப்டர் வந்து the human cycle, chapter 4, அதனுடைய தலைப்பு the discovery of the nation soul. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்ப அதுக்கு அடுத்து செல்லாம். அதுக்கு முன்னாடி அசோகன் சார் he wants some clarification. Yes sir. Thank you sir. Thank you sir. The paragraph, meanwhile the nation subjectivism preparative of the new age has shown itself not so much in the relations of individuals or in the dominant ideas and tendencies of social development. Yeah, on the ரெண்டாவது இந்த டாமினன்ட் ஐடியாஸ் அண்ட் டெண்டன்சிஸ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கும் போது அது எப்படி சார் ஆர்கானிக் மாஸ், அதாவது நேஷன் அட் லார்ஜ், அதில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? வேகா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாரு. பட் இதுல வந்து அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த சமுதாய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள்ல தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படிங்கிறார். சமுதாய டாமினன்ட் ஐடியாஸ் அண்ட் டெண்டன்சிஸ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், சமுதாய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள், போக்குகள், இதுல வந்து இது காணப்படலை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து ரேஷனலிஸ்டிக்காகவும் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருக்கு. ஒன்லி வேக்லி டச்டு பை த டீப்பர் சப்ஜெக்டிவ் டெண்டன்சி அப்படிங்கிறார். ஆனா இது வந்து பட் இந்த நியூ கலெக்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் மேன்ல அது பகவான் கூறக்கூடிய அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். இங்க வந்து
டாமினன்ட் ஐடியாஸ் அண்ட் டெண்டன்சிஸ், ஒவ்வொரு தனிமனிதனிலிருந்து வெளிப்படும் எண்ணங்கள், டெண்டன்சிஸ், அதுதான் அந்த சமுதாய வளர்ச்சி குறித்த ஒரு தனிமனிதனுடைய எண்ணங்கள், டெண்டன்சிஸ் எல்லாம் உருவாகுது இல்லையா? எண்ணங்கள் எப்படி உருவாங்க? தனிமனிதன் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனை செய்கின்றார்கள், எல்லாமே சிந்தனையாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த சிந்தனைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் அந்த திங்கிங் வந்து ரேஷனலிஸ்டிக்காகவும் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் தான் இருக்கு. இது இதை 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 இது வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்க பகவான் சொல்லக்கூடியது கலெக்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் மேன். டாமினன்ட் ஐடியாஸ் அண்ட் டெண்டன்சி சிந்தனைகள்ங்கிறது வேற. இங்க பகவான் சொல்றது இந்த நியூ கலெக்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் மேன், மனிதனுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையில இதனுடைய மாற்றம் தெரிகின்றது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? there is a growth of conscious collective consciousnessல ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. தனி மனித ரீதியான நிலையில வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்து ஒரு நேசன் ஸ்டேஜ்ல இருக்கு. அதுவும் அங்க முற்றிலும் அங்க வந்து மறைந்த நிலையில இல்ல, நேசன் ஸ்டேஜ்ல இருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில ஆரம்ப காலகட்டத்துல இருக்கு. அங்க வந்து அதனுடைய டாமினேட் ஐடியாஸ் எல்லாம் இன்னும் அந்த ரேஷனலிஸ்டிக்காவும் மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் கூட இந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் மேன் அப்படிங்கிற கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் மேன்ல இது வந்து காணப்படுகின்றது அப்படிங்கிறது. அது எப்படி அப்படிங்கறத பகவான் விளக்குகின்றார். அதை பார்க்கலாம் நம்ம. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பேரடாக்சிக்கலா இருக்கு. எப்படி தனி மனிதன் லெவல்ல வந்து இல்லைங்கும் போது எப்படி அது வந்து கலெக்டிவா எப்படி உருவாக முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல இல்லையா? எனக்கு கூட புரியல. பட் ஆனா அந்த அடுத்த இது பார்த்தா புரியும். நம்ம வந்து அந்த அடுத்த சாப்டர் வந்து நம்ம இந்த டெவலப்மெண்ட் எப்படிங்கிறத பகவான் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு பகவான்? என்ன சொல்றாரு? நானும் கோடிட்டு காட்டுகின்றேன். நம்ம நினைக்கிற மாதிரி தனி மனிதன் என்பவன் எப்படி ஒரு ஆண்மன் என்று நினைக்கின்றோமோ, தனி மனிதன் என்பவன் ஆண்மன் என்று நினைக்கின்றோமோ, பகவான் என்ன சொல்கிறார்? அதே போல ஒரு நாடு என்பதும் நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து லேண்ட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், ஒரு வெறும் மெட்டீரியலான ஆன ஒரு அமைப்பு கிடையாது. வெறும் ஜியோகிராபிக்கல் பினாமினன், ஜியோகிராபிக்கல் அமைப்பு கிடையாது. அது இட் இஸ் ஆஸ் மச் அ சோல் ஆஸ் an individual அப்படிங்கிறார். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு சோல் இருக்கு அப்படிங்கிறார். இட் இஸ் அ சோல் அப்படிங்கிறாரு. அந்த சோல்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அந்த சோல்ல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இதோடைய டீப்பர் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை புரிஞ்சுட்டீங்கன்னா புரியும். எப்படி டீப்பர் ஸ்பிரிச்சுவல் மீனிங் எப்படிங்கிறத சொல்றேன். பகவான் வந்து இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாம் கடந்த நிலை, அந்த டிரான்செண்டன்ட், அதுதான் வந்து எல்லாம் கடந்த நிலை. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி வெளிப்படுகின்றது என்றால் காஸ்மிக் லெவல்ல அதனுடைய வெளிப்பாடு இருக்கின்றது. அதுக்கப்புறம் தான் வந்து இண்டிவிஜுவல் லெவல்ல ஏற்படுகின்றது. அந்த இண்டிவிஜுவல்ல இந்த இன்ட்வெல்லிங் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்கக்கூடிய உள்ளிருப்பாக அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பிரபஞ்ச ரீதியாக வெளிப்படுத்திக் கொள்வது ஒரு நிலை. அதுக்கு அடுத்த நிலையாகத்தான் இந்த இதுல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதனால இந்த நம்ம நினைக்கிற மாதிரி தனி மனிதன் மூலமாகத்தான் இங்கே கீழேந்து மேலேன்னு கிடையாது. அதனுடைய இது வந்து எல்லாமே பேரலா நடைபெறுகின்றது. டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பேரலா நடைபெறும் பொழுது தனி மனிதன் மாற்றம் ஏற்பட்ட பின்புதான் ஒரு சமுதாயத்துல மாற்றம் ஏற்படும் அவசியம் கிடையாது. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு? நேஷன் அப்படிங்கிறதே ஒரு சோல் அப்படிங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாடு என்பதே ஒரு ஆண்மன் அப்படிங்கிற அப்படி இருக்கும் பொழுது அதுல மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக தனி மனிதன் மூலமாக மனிதனில் ஏற்படுகின்றது அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தை பகவான் கோருகின்றார். நம்ம நினைத்து கொண்டிருப்பது தனி மனிதன்லாம் சேர்ந்தவங்க தான் ஒட்டுமொத்த அமைப்பு தான் வந்து ஒரு நாடு அப்படின்னா தனி மனிதன் ஏற்படுறது தான் நாட்டில் ஏற்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது மாதிரி கிடையாது. பகவான் வந்து வேற ஒரு புதுமையே இல்லை. இது ஆன்மீக உண்மையை பகவான் வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்துகின்றார். நேஷன் அப்படிங்கிறது, நாடு அப்படிங்கிறது இட் இஸ் a soul அப்படிங்கிறார். இஸ் வெரி கிளியரா சொல்றாரு. இட் இஸ் a soul. எப்படி தனி மனிதன் என்பவன் ஒரு ஆத்மனோ, அதே போல நேஷன் இஸ் ஆல்சோ a soul அப்படிங்கிறார். அவரை பொறுத்த அதான் சொல்றாரு, இந்தியா என்பது வெறும் மலைகளையும் கடலையும் பூமியும் சேர்ந்த அமைப்பு கிடையாது. இட் இஸ் a லிவிங் பீயிங் அப்படின்னு தானே சொல்றாரு இந்தியாவை பத்தி அவர்.
அது எல்லா நாடுகளுக்கும் தானே பொருந்தும். ஆமா ஆமா. இப்போ இதுல அதுதான் சொல்றாரு சார் பின்னாடி. எஸ், சொல்லுங்க சார். சொல்லுங்க, நீங்க இப்படி சொல்லுங்க. இருக்கலாம். அதாவது இந்த இண்டிவிஜுவலுடைய இந்த டெண்டன்சிஸ் அதெல்லாம் வந்து whether it has contributed to the outer growth of society அப்படி அர்த்தமா இருக்கு. சர்ஃபேஸ் லெவல் growthக்கு அந்த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அந்த இல்ல, டெண்டன்சி இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் நேஷனுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்கு. நேஷனுடைய சோலோடைய growthன்னு ஒன்று இருக்குது. அது அதான் வந்து இது வந்து அதுவும் அவுட்வர்டுக்கு தீர்மானிக்கின்றது. இது அது வந்து அது அவுட்வர்ட் தீர்மானிக்கின்றது. ஆ? இல்ல இது அவுட்வர்ட் growthக்கு வந்து இண்டிவிஜுவலுடைய கான்ட்ரிபியூஷன், இது வந்து இன்வர்டு டெவலப்மெண்ட் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அப்கோர்ஸ் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அவுட்வர்டா இருந்தாலும் அவன் ஒரு இண்டிவிஜுவலினுடைய கான்ட்ரிபியூஷன் அவுட்வர்ட் கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் கூட எகைன் அந்த சப்ஜெக்டிவ் ஏஜ்ல வந்து இண்டிவிஜுவலும் அவனுடைய ஆண்மனிலிருந்து தானே செயல்படுவான் இல்லையா? சப்ஜெக்டிவ் ஏஜ், ரியல் சப்ஜெக்டிவ் ஏஜ்ல எப்படி செயல்படுவான் என்றால் இந்த தனி மனிதனும் ஆண்மனனுடைய நிலையிலிருந்து செயல்படுவான். அந்த அவன் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தேசம் என்கின்ற அமைப்பும் அந்த ஆண்மனனுடைய ரீதியில் தான் செயல்படும். அதுதான் பகவான் சொல்கின்றார். இப்ப இது வந்து நேசண்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் அங்க காணப்படுது, அப்புறம் அடுத்த மாற்றங்கள் இங்க வரும், அவ்வளவுதான். இட் இஸ் ஸ்டேஜ் இன் டெவலப்மெண்ட், அப்படிதான் சொல்றாரு இங்க. இது தனி மனிதனுடைய இது வந்து அவுட்வர்டா இருக்கு, நேஷனுடைய இது வந்து இன்வர்டா இருக்குன்னு அப்படின்னு அந்த கான்ட்ராஸ்டிங்கா சொல்லல பகவான். பகவான் என்ன சொல்றாரு, அது இந்த கிரடேஷன்ல ஃபர்ஸ்ட் எங்க காண்கின்றோம், இந்த மாற்றத்தை எங்க காண்கின்றோம் என்றால் தேசம் என்கின்ற அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல நம்ம காண்கின்றோம் அப்படிங்கிறார். இங்க வந்து வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கு அப்படிங்கிறார். அதுதான் சொல்றாரு இங்க. ஓகே, சோ இட் ஹஸ் டு பிக் அப் அந்த மாதிரி. அவ்வளவுதான். இட்ஸ் a question of time. அவ்வளவுதான். Thank you sir, thank you. இப்போ நம்ம உள்ள போலாம். The Human Cycle, Chapter 4, The Discovery of the Nation Soul. So we'll go to paragraph 1. The primal law and purpose of the individual life is to seek its own self-development, consciously or half-consciously, or with an obscure unconscious groping. It strives always and rightly strives at self-formulation to find itself, to discover within itself the law and power of its own being and to fulfill it. This aim in it is fundamental, right, inevitable, because even after all qualifications have been made and caveats entered, the individual is not merely the ephemeral physical creature, a form of mind and body that aggregates and dissolves, but a being, a living power of the eternal truth, a self-manifesting spirit. In the same way, the primal law and purpose of a society, community, or nation is to seek its own self-fulfillment. It strives rightly to find itself, to become aware within itself of the law and power of its own being, and to fulfill it as perfectly as possible, to realize all its potentialities, to live its own self-revealing life. Thank you, sir. படிக்கட்டுமா சார்? Thank you. Yes, madam. Salient points. The primal law and purpose of the individual life is to seek its own self-development. It strives at self-formulation to discover within itself the law and power of its own being and to fulfill it. This aim is fundamental and inevitable because the individual is not merely the ephemeral, that is transient, physical creature to be dissolved, but a living power of the eternal truth, a self-manifesting spirit.
Similarly, the primal law and purpose of a society or nation is to seek its own fulfillment. It strives to become aware within itself of the law and power of its own being and to fulfill it as perfectly as possible. Thank you, sir. Thank you, madam. Thank you. பகவான் வந்து நிறைய இடத்துல இந்த கருத்தை வந்து சொல்றார். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஒரு விதி குறித்த அந்த கர்மா தேரி அந்த விளக்கம் குறித்த விளக்கத்துல பகவான் என்ன சொல்றார், ஒவ்வொரு நேஷனுக்குமே ஒரு இந்த நேஷன் வந்து இப்படிதான் இந்த நிலையில தான் வரணும் அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே ஒரு விதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கின்றது அப்படிங்கிறார். இந்த நேஷன்ல இப்ப சில நேஷன்லாம் பாக்குறோம், கண்டினியூவா தொடர்ச்சியாக அங்க நிறைய குழப்பம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. சில கண்ட்ரில சில கண்ட்ரி ரொம்ப அமைதியாக இருக்கின்றது. சில கண்ட்ரில பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு நேஷன்லே தேச நாடுகளிலே பார்த்தோம் என்றால் பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமாக காணப்படுகின்றன. இதை வந்து நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலா வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், வெறும் பொருளாதார ரீதியில் பார்க்குறோம். டெவலப்டு நேஷன்ஸ், டெவலப்பிங் நேஷன்ஸ், அண்டர் டெவலப்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம வந்து ஒரு மேம்போக்கான நம்முடைய பார்வை. அமைதியான நாடு, மிகவும் சர்ச்சைகளை தன்னுள் கொண்ட நாடு அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகின்றோம். அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார், ஒரு நாடுன்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த எப்படி ஒரு தனி மனிதனுடைய ஆன்மன் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆன்மனும் அவனுடைய பரிணாம வளர்ச்சியில வெவ்வேறு கட்டத்தில் இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எல்லா மனிதர்கள்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய ஆன்மனினுடைய வளர்ச்சி என்பது வெவ்வேறு நிலையில் இருக்கின்றது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலையில் இருப்பது இல்லை. அதே போலதான் நேஷனும் நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நாட்டினுடைய ஆன்மாவும் வெவ்வேறு வளர்ச்சி நிலைகளில் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். இதன் அடிப்படையில் தான் பகவான் என்ன கூறினார் என்றால், உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கும் பொறுப்பு யாரிடம் உள்ளது என்ற எந்த நாட்டிற்கு இருக்கின்றது என்றால் இந்தியாவிற்கு தான் இருக்கின்றது என்றால், இது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, சுப்பீரியார் இன்ஃபீரியர் அப்படிங்கிறது கிடையாது. இந்திய தேசத்தினுடைய ஆன்மா நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருப்பதனால மற்ற தேசங்களுக்கு வழிகாட்டும் நிலையில் அது இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திய தேசத்தினுடைய ஆன்மன், தேசத்திற்கு ஒரு ஆன்மன் இருக்கின்றது. அதை இந்த சாப்டர் படிக்கும்பொழுதுதான் நமக்கு புரிகின்றது. சாப்டர் படிக்காததுக்கு முன்னாடி நம்ம இந்த கலெக்டிவ் சோல் அப்படிங்கிறாரு பகவான், அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பகவான் சொல்றார். டிஸ்கவரி இந்த சாப்டர்னுடைய தலைப்பையே பார்த்தோம் என்றால் த டிஸ்கவரி ஆஃப் த நேஷன் சோல். நேஷனுக்கு ஒரு சோல் இருக்கு, அதை நம்ம டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிறார். தனி மனிதனுடைய நோக்கம் என்ன, தனி மனிதனுடைய வாழ்வினுடைய விதியும் நோக்கமும் என்ன, அவனுடைய தனி மனிதனுடைய வளர்ச்சியை அவன் முழுவதுமாக தனிமனுடைய வளர்ச்சியை அவன் அடைய வேண்டும் என்பதுதான் ஒரு தனி மனிதனுடைய விதியும் நோக்கமுமாக இருக்கின்றது. அதனால ஒவ்வொரு தனி மனிதனையும் எடுத்துக்கொண்டால் நம்ம இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன்லயே பார்த்தோம், என்னதான் தடுமாற்றங்கள் தோல்விகள் இருந்தாலும் மனிதன் ஒரு உயர் உணர்வு நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற நிலையில் தான் அவனுடைய செயல்பாடுகள் தொன்று தொட்டு அமைந்து வருகின்றன என்பதை நாம் பார்த்தோம். லைஃப் டிவைன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அதுதான் பார்த்தோம். அதே போல ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய எப்படி இருக்கு, அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அவனுடைய தேடுதல்கள் எப்படி இருக்கு, ஒரு அன்கான்சியஸ் குரோப்பிங்ல தான் இருக்கும். இருட்டில் தொழாவற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தனி மனிதனோட முயற்சியும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது, ஒவ்வொரு இந்த முயற்சி வீணாகி போவதில்லை. ஒவ்வொரு மனிதனுமே அவனுடைய இலக்கை எட்டுகின்றான் அப்படிங்கிறார்.
தட்டு தடுமாறி ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம விதி செயல்பட்டு அவனை அந்த இலக்கிற்கு அவனை அழைத்து செல்கின்றது. அதுதான் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் உண்மை. அது வந்து இட் மே ஹேப்பன் இன் a சிங்கிள் பர்த் ஆர் மெனி பர்த்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பிறவியில நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது செவரல் பர்த்ஸ்ல வந்து தட்டு தடுமாறி என்ன நடைபெறுகின்றது. இறுதியாக அந்த இலக்கை ஒவ்வொரு தனி மனித ஆன்மனும் அடைகின்றது. ஆகையினால ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள எவ்வாறு அந்த விதி செயல்படுகின்றது என்றால் தன்னுள் உள்ள உண்மையை கண்டுபிடிக்கணும். தன்னுள் எந்த விதி செயல்படுகின்றது, எந்த சக்தி செயல்படுகின்றது என்பதை கண்டறிந்த அதை அவன் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஒரு தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் வாழ்வினுடைய விதியாக இருக்கின்றது. ஸோ இது வந்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய அடிப்படை உரிமை இது. இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட், இன்னெவிட்டபிள். இது வந்து ஒரு அடிப்படை விதி. சரியா? அது வந்து அவனுடைய உரிமை, தவிர்க்க முடியாதது. பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொரு தனி மனிதனும் ஏன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றான் என்றால், அந்த ஒவ்வொரு தனி மனிதனுமே தனக்குள் உள்ள அந்த டிவைன் எலிமெண்ட்டை வந்து ரியலைஸ் பண்ணணும். அதுக்குத்தான் வந்து ஒரு தனி மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டு இருக்கின்றான். அவ்வாறு அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றவில்லை என்றால் அவனுக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு புழுவிற்கும் வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். த டெஸ்டினி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுல பார்த்திருக்கோம். அந்த இண்டிவிஜுவலுடைய டெஸ்டினி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு பிகம் த டிவைன். அதுதான் அவனுடைய டெஸ்டினி. அது இல்லை அப்படின்னா there is no difference between a worm and a man அப்படிங்கிறார். இதைத்தான் பகவான் இதே கருத்தை தான் இங்க கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? இது வந்து ஒரு அடிப்படை விதி, மனிதனுடைய அடிப்படை விதி, அடிப்படை உரிமை, தவிர்க்க முடியாதது. என்னதான் நம்ம மனிதனை வந்து அவனுடைய குறைகள் அனைத்தையுமே நம்ம மிகைப்படுத்தி கூறினாலும் மனிதன் என்பவன் வந்து எல்லாமே வந்து விதிக்கு உட்பட்டவன், தவறுகளை இழைக்கக்கூடியவன், அழிந்து போகக்கூடியவன் என்றெல்லாம் நம் தவறாக நம்ம வந்து நினைத்தாலும் அவன் வந்து அப்படி வந்து ஒரு தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிக அமைப்பு இல்லை அப்படிங்கிறார். த இண்டிவிஜுவல் இஸ் நாட் மியர்லி த எஃபிமெரல். என்ன அர்த்தம்? தோன்றி விட்டில் பூச்சி மாதிரி தோன்றி அமையக்கூடிய அமைப்பு அப்படி கிடையாது அப்படிங்கிறார். தி இண்டிவிஜுவல் இஸ் நாட் மியர்லி தி எஃபிமெரல் பிசிக்கல் கிரீச்சர் அப்படிங்கிறார். அது மாதிரி கிடையாது அப்படிங்கிறார். இதுதான் கான்ட்ரரியா நம்மளுடைய ட்ரெடிஷன்ல கூறக்கூடியதுக்கு இதுதான் வித்தியாசம். மனிதன் என்பவன் வெறும் அழிந்து போகக்கூடிய விஷயம் தானே. வாழ்வு என்பது அனித்தியம், அசுகம். அதனால there is no purpose in life. some interpretations are there, but that is not true அப்படிங்கிறார். மனிதன் என்பவன் அப்படிப்பட்ட ஒரு ஜந்து கிடையாது அப்படிங்கிறார். A form of mind and body that aggregates and dissolves. மைண்ட், பாடி இதனுடைய தொகுப்பு உருவாகும், அழிந்து போகும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது அப்படிங்கிறார். எப்படிப்பட்டவன் மனிதன் என்பவன்? பட் a being, a living power of the eternal truth. அவன் வந்து is a living power of the eternal truth அப்படிங்கிறார். ஒரு சாஸ்வதமான உண்மையினுடைய ஒரு வாழும் சக்தி என்பதுதான் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறார். அதே போல a self manifesting spirit, தன்னை வெளிப்படுத்தும் ஒரு மெய்ப்பொருள், அந்த ஆன்மன் என்பதுதான் தனி மனிதன் அப்படிங்கிறார். ஸோ மனிதனை வந்து இந்த அளவுக்கு எக்ஸால்ட் பண்றார் பகவான் வந்து தனி மனிதன் என்பவனை. இது வந்து இட்ஸ் வேதாந்திக் ட்ரூத். இது வந்து பகவான் சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் a ட்ரூத், வேதாந்திக் ட்ரூத். இதைத்தான் பகவான் இங்க வெளிப்படுத்துகின்றார். அது இப்ப தனி மனிதனை பத்தி பார்த்துட்டோம். தனி மனிதன் என்பவன் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அதே போல பகவான் என்ன சொல்றார்? இதுக்கு என்னென்ன இருக்கோ அவ்வளவும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறார். சொசைட்டிக்கும் அப்ளிகபிள் ஆகும், நேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறார். தனி மனிதனுக்கு எதெல்லாம் நீங்க எதெல்லாம் அப்ளிகபிளோ அவ்வளவும் நேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறார். In the same way, the primal law and purpose of a society, community or nation is to seek its own self-fulfillment. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு விதி இருக்கின்றது. அந்த விதியைத்தான் அந்த நாட்டிற்கென்றே இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் பூர்த்தி செய்ய விரும்புகின்றது.
அதற்கான முயற்சியில் அது மிகவும் கடுமையாக அந்த திசையை நோக்கி அது பயணிக்கின்றது. இட் ஸ்ட்ரைவ்ஸ் ரைட்லி டு ஃபைண்ட் இட் செல்ஃப், டு பிகம் அவேர் வித்தின் இட் செல்ஃப் ஆஃப் த லா அண்ட் பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் பீயிங். ஒவ்வொரு நாடும் இதை செய்கின்றது அப்படிங்கிறார். தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையை கண்டறிவதில் ஒவ்வொரு நாடும் அந்த முயற்சியில் ஈடுபடுகின்றன அப்படிங்கிறார். டு பிகம் அவேர் வித்தின் இட் செல்ஃப் ஆஃப் த லா அண்ட் பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் பீயிங் and fulfill it as perfectly as possible. அதை வந்து எந்த அளவிற்கு பூரணத்துவமாக அதை நிறைவேற்ற முடியுமோ அந்த அளவிற்கு அது செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அதே போல டு ரியலைஸ் ஆல் இட்ஸ் பொட்டன்ஷியாலிட்டிஸ், அதற்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் அது அடைய விரும்புகின்றது, நிறைவேற்ற விரும்புகின்றது. டு லிவ் இட்ஸ் ஓன் செல்ஃப் ரிவீலிங் லைஃப், தன்னுடைய அந்த செல்ஃப் ரிவீலிங் லைஃப் அப்படிங்கிறார். செல்ஃப் ரிவீலிங் லைஃப்னா வெறும் சடரீதியான வாழ்வு இல்லை, உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை, உள்ள இருக்கக்கூடிய உண்மையை வெளிப்படுத்தும் விதமான ஒரு வாழ்வை எட்டும் வண்ணம் ஒவ்வொரு நாடும் இந்த இந்த ரீதியில் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். ஸோ பகவான் நம்ம படிக்கிற கருத்து வந்து நம்ம புதுமை, அதாவது நமக்கு புதுமையாக இருக்கின்றது. எப்படி தனிமனிதன் என்பவன் அவனுடைய ஆன்மன் வந்து அந்த ஒரு அதனுடைய ஆன்மனினுடைய தேடுதல் இருக்கின்றதோ, தன்னை கண்டறிதல் என்கின்ற முயற்சியில் ஒவ்வொரு தனிமனித ஆன்மனும் ஈடுபடுகின்றதோ, அதே போல நேஷனும் அதே ரீதியில் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். அதனால்தான் நம்ம பகவான் வந்து இந்த இந்திய நாட்டிற்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு 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 கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறார். இந்திய நிறைய பேர் வந்து அவருடைய அனுபவம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்த இந்திய நாட்டினுடைய திருமண்ணை நம்ம மிதித்த உடனே நமக்கு வந்து வேற ஒரு உணர்வு நம்மை வந்து ஆக்கிரமிக்கின்றது என்பதை நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கிறோம். பகவானே அவருடைய அனுபவத்தை அந்த போர்பந்தர், அப்பல்லோ பந்தர்ல வந்து எப்படி காலடி படுத்தவுடன் தன்னை சூழ்ந்திருந்த இருள் தன்னை விட்டு விலகியது அப்படிங்கிறத பகவானே சொல்கின்றார். இது நிறைய வேறு ஆன்மீக புருஷர்களினுடைய ஒரு சிவன் சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டாலே நம்ம வெளியிலாம் போயிட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்தோம் அப்படின்னா யூ ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் எக்ஸிலரேஷன். அது ஏன் அப்படின்னா அந்த கண்ட்ரிக்குன்னே ஒரு விஷயம், ஒரு உண்மை, ஒரு உயர்வான விஷயங்கள் இருக்கின்றது. அதுதான் வந்து அந்த நாட்டை வந்து ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்துகின்றது. ஸோ இதை நம்ம வந்து பகவான் சொல்லக்கூடிய இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். அது இந்த சாப்டர்னுடைய அடிப்படை தன்மையைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். இந்திய நாட்டு மண்ணோட சிறப்பு பற்றி சொல்லும் போது ஒரு இது ஞாபகம் இருக்கு. RSS இதோடைய இதுதான் நினைக்கிறேன். ஒரு தமிழ் இதுல ஒரு இது வரும், சந்தனம் எங்கள் புழுதி, இந்த மண்ணோட அந்த புழுதி கூட சந்தனம் மாதிரி அப்படின்ற அர்த்தத்துல ஒரு வரும் சார். எக்ஸாக்ட் இது ஞாபகம் எனக்கு. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா அந்த சோல், கரெக்ட். அப்புறம் விவேகானந்தரே சொல்லுவாங்க. விவேகானந்தர் வந்து ஃபர்ஸ்ட் வெளிநாடெல்லாம் போயிட்டு இந்தியா வந்த உடனே அந்த மண்ணை எடுத்து அப்படியே நெத்தில மண்ணில் விழுந்து இது பண்ணிட்டாரு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர், நிறைய ஆன்மீக புருஷர்களுக்கு வந்து இந்த அனுபவம் கிட்டிருக்கின்றது. சாதாரண மனிதர்களே உணர முடியாது. இது இந்த பேராகிராஃப் படிச்ச உடனே இப்போ ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி வருது சார். கிளாரிட்டி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. Individual soul has to follow the tendency of the national soul. ஆமா ஆமா. இதுல இந்த கவிட்ஸ் பத்தி வருது சார். அது என்ன சொல்றது? ஆல் தி கவிட்ஸ் எங்க சொல்றீங்க? இந்த இதுலதான் is fundamental, right, inevitable, because even after all qualifications have been made and caveats entered, the individual is not merely the ephemeral physical creature, the form of mind and body that aggregates themselves, but a being. அதாவது கவியட்ஸ் அப்படிங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து தனிமனிதனை வந்து நம்ம சொல்லும் பொழுது நிறைய லிமிடேஷன்ஸோட தான் நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஒரு தனிமனிதன் அப்படிங்கிறது, தனிமனிதன் என்பவனை நம்ம வந்து we accept him only with certain limitations. சில கண்டிஷன்ஸ் இதோடு தான் நம்ம ஏத்துக்கிறோம். தனிமனிதனுடைய
ஒரு ஒரு அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட் கெப்பாசிட்டி நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. Okay, sir. We don't accept him as a part of the infinite. இல்லையா? Oh, We actually, consider him only, we accept him only as a finite being. அவனோட லிமிடேஷன்ஸோட தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். okay. அது அப்படித்தானே பண்ணிக்கிறோம். ஒரு தனி மனிதன் நம்ம வந்து டிவைனோட we don't compare an individual with a divine. Even though he's a part of the divine, we don't accept him as a divine. We take the human being with all his limitation கண்டிஷனலா தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தனி மனிதன் என்பவன் ஓகே, இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து இந்த இது போலதான் பண்ண முடியும், இதுதான் நீ பண்ண முடியும், இதை மீற முடியாது, இதுக்குள்ளதான் நீ அவன் செயல்படணும் அப்படிங்கிற நிறைய கவியட்ஸ் போடுறோம். கவியட்ஸ்னா என்ன அர்த்தம்? கான்ட்ரரி கிளாசஸ் Okay. இல்லையா? அதுதானே சொல்றோம். கான்ட்ரரி இது கவியட்ஸ்னா என்ன அர்த்தம்? இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு இது 1 2 3 4 இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் டு see these things அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிலாம் இருந்தாலும் சொல்ற, அப்படிலாம் நீங்க என்னது அப்படிலாம் சொன்னால் கூட அப்படிங்கிறாரு, அப்படிலாம் இருந்து கூட அப்படிங்கிறாரு. Even after all qualifications have been made and caveats entered, the individual is not merely the ephemeral physical creature அப்படிங்கிற. நீ எல்லாம் சொன்னாலும் கூட தனிமனிதன் என்பவன் இதெல்லாம் தாண்டி இருக்கிறவன் அப்படிங்கிறார். Okay. இல்லையா? அதுதான் சொல்றாரு. Okay, thank you. அடுத்தது பார்க்கலாம். The reason is the same. For this too is a being, a living power of the eternal truth, a self-manifestation of the cosmic spirit, and it is there to express and fulfill in its own way and to the degree of its capacities the special truth and power and meaning of the cosmic spirit that is within it. The nation or society, like the individual, has a body, an organic life, a moral and aesthetic temperament, a developing mind, and a soul behind all these signs and powers for the sake of which they exist. One may say even that, like the individual, it is essentially is a soul rather than as one. It is a group soul that, once having attained to a separate distinctness, must become more and more self-conscious and find itself more and more fully as it develops its corporate action and mentality and its organic self-expressive life. Thank you. Thank you. Yes, Padikva? அப்படி. Because the nation is also a being, a living power of the eternal truth, a self-manifestation of the cosmic spirit. It is there to express and fulfill in its own way the special truth and power and meaning of the cosmic spirit that is within it. Like the individual, the nation or society has a body, an organic life, a moral and aesthetic temperament, a living mind and a soul, a developing mind and a soul. The nation is essentially a soul. It is a group soul and it must become more and more self-conscious. It must find itself more and more fully as it develops its corporate action and mentality. Thank you. Thank you. இந்த ஆன்மீக வளர்ச்சியில, ஆன்மீக சாதனையில எந்த உண்மையை நிறைய ஆன்மீக புருஷர்கள் வந்து பறைசாற்றியுள்ளார்கள் என்றால், இந்திய மண்ணில் ஒருவர் ஆன்மீக சாதனையை செய்வது வந்து அவருக்கு வந்து மிகவும் உகந்த சூழ்நிலையாக இருக்கின்றது என்பதை நிறைய ஆன்மீக புருஷர்கள்
இந்த கருத்தை வந்து வெளியிட்டுள்ளார்கள். ஆன்மீக சாதனையை செய்வதற்கு மிகவும் உகந்த இடமாக இந்திய மண் அமைந்துள்ளது என்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடமும் தானே ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது வெறும் மெட்டீரியல், இட்ஸ் மேட் அப் ஆஃப் மியர் சாயில், மவுண்டன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னா அது எல்லா ஊர்லயும் தான் இருக்கு, எல்லா கண்ட்ரிலையும் தான் அது இருக்குது. அப்படின்னா ஒரு கண்ட்ரில மாத்திரம் எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கண்டியூசிவா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் வாட், நேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த சோல் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல், வெரி கீ ரோல். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுல we are all very fortunate to have been born in a country like India. That doesn't mean that மற்றவங்கலாம் எதுன்னு இல்லை. பீப்புள் ஆர் எல்லாருமே வந்து எவ்ரிபடி இஸ் இன் த பாத் ஆஃப் எவல்யூஷனரி ப்ராசஸ். எல்லாருமே முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. ஈச் நேஷனுடைய சோலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பகவான் வெவ்வேறு இடங்களை பற்றி சொல்றார். இந்தியாவினுடைய ஆன்மா வந்து வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு. ஆன்மீகத்துல வந்து இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. அதனால இந்தியாவிற்குத்தான் வந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்டும் பொறுப்பு இருக்கின்றது என்று பகவான் கூறுவார். ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக செயல்படும் பொறுப்பு வந்து இந்தியாவிற்கு தான் இருக்கின்றது என்பதை தன்னுடைய 5 கனவுகள்ல சொல்லியிருக்கிறார் பகவான். 5 ட்ரீம்ஸ்ல வந்து இந்தியா தான் வந்து மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதோடைய இதை பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் 100 இயர்ஸா வந்து the India is showing the way for towards spirituality மற்ற கண்ட்ரீஸ்ங்கிறத விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பகவான் என்ன சொல்றாரு, இது எப்படி இது நம்ம ஒரு தனி மனிதனுடைய ஆன்மன் வந்து அதனுடைய பூரணத்துவத்தை வெளிப்பாட்டை முயல்வதும், எப்படி ஒரு நாடு தன்னுடைய ஆன்மனை கண்டறிவதற்கும் அதனுடைய பூரணமான வெளிப்பாட்டுவதற்காக செயல்படும், இது ரெண்டும் எப்படி ஒன்றாகும் அப்படிங்கிற கேள்வி எழுது நம்மளுக்கு. பகவான் என்ன சொல்றாரு, இதற்கான காரணம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. இது எப்படி இதுன்னா இது காரணம் ஒண்ணுதான், ரெண்டுக்கும் பின்னால் உள்ள காரணம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. தனி மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினுடைய அந்த செயல்பாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் ஒன்றுதான் அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு நாடுன்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுவும் வந்து ஒரு வாழும் அமைப்பு அப்படிங்கிறார். இட் இஸ் a being, a living power of the eternal truth. எப்படி தனிமனிதன் என்பவன் எப்படி ஒரு லிவிங் பவர் ஆஃப் தி எட்டர்னல் ட்ரூத்தா இருக்கிறானோ, அதே போல ஒரு நாடு என்பதும் ஒரு லிவிங் பவர் ஆஃப் தி எட்டர்னல் ட்ரூத், a self manifestation of the cosmic spirit. எப்படி தனிமனிதனுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்பிரிட் எப்படி இருக்கிறதோ, அதே போல பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆன்மன் காஸ்மிக் ஸ்பிரிட், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நாடு என்பதும் அப்படிங்கிறார். ஸோ அது எதுக்கு இருக்கு அப்படின்னா, அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளவும், தன்னை முழுவதுமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ளவும் தான் அது இருக்கின்றது. ஏன்னா அது ஒவ்வொரு நாட்டிற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசேஷமான உண்மை அதற்குள் இருக்கின்றது, ஒரு சக்தி இருக்கின்றது. அதே போல அந்த அந்த பிரபஞ்ச ஆன்மனினுடைய அந்த 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 சிறப்பான நோக்கம் ஒவ்வொரு நாட்டிற்குள்ளுமே இருக்கின்றது. அதை முழுவதுமாக வெளிப்படுத்துவதும் நிறைவேற்றும் தான் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த ஆன்மனினுடைய செயல்பாட்டிற்கும் அடிப்படை காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். It is there to express and fulfill in its own way and to the degree of its capacities the special truth and power and meaning of the cosmic spirit. எப்படி நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்பிரிட் வந்து அதுதான் வந்து காரணம். இப்ப நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன், அதுதான் வந்து நம்முடைய வெளிப்புற செயல்பாட்டிற்கான அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அதே போலதான் நேஷனுக்கும் அப்படிங்கிறார். there is no difference அப்படிங்கிறார். ஒவ்வொரு நாட்டையும் எடுத்துக்கொண்டாலும் இப்ப தனி மனிதனுக்கு எப்படி ஒரு உடல் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது, ஒரு ஆர்கானிக் லைஃப் இருக்கின்றது. ஆர்கானிக் லைஃப் அப்படின்னா ஒரு உயிர் துடிப்பான ஒரு வாழ்வு என்பது ஒரு தனி மனிதனுக்கு இருக்கின்றது, ஆர்கானிக் லைஃப். அதே போலதான் நாட்டிற்கு இருக்கின்றது. அதே போல ஒரு தனி மனிதனுக்கு எப்படி வந்து தார்மீக ரீதியான ஒரு சிந்தனை,
ஒரு செயல்பாடு இருக்கின்றது, அதே போலதான் ஒரு நாட்டிற்கும் இருக்கின்றது. எப்படி கலைநயம் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கலை ஆர்வம், கலை நயம் இருக்கின்றது, அதே போல ஒரு நாட்டிற்கும் இருக்கின்றது அப்படிங்கிறார். மாரல் அண்ட் ஈஸ்தட்டிக் டெம்பரமெண்ட் அப்படிங்கிறார். இது குறித்து ஸ்ரீ அன்னையும் பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான் நாட்டை பத்தி பகவான் ஸ்ரீ அன்னை வந்து வெகுவாக புகழ்ந்து சொல்கின்றார். ஜப்பானியர்ஸ்க்கு வந்து அவங்க இருக்கிற மாதிரி நாட்டுப்பற்று வேற யாருக்கும் கிடையாது. அழகுணர்ச்சி இப்ப பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ஷன். அவங்க அந்த மகா சரஸ்வதியோடைய கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன், மகாலட்சுமியோட கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் அந்த நாட்டில் பார்க்கிறோம். ஜப்பானீஸை பத்தி மதரும் சொல்லியிருக்கிறாங்க, சுவாமி விவேகானந்தரும் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டினுடைய ஆன்மன் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றது. ஸோ ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தார்மீக ரீதியான ஒரு அமைப்பு, ஒரு ஈஸ்தட்டிக் டெம்பரமெண்ட், டெவலப்பிங் மைண்ட் அண்ட் சோல் அப்படிங்கிறார். ஒரு நாடு எப்படி தனிமனிதனுக்கு எப்படி ஒரு மனம் என்கின்ற மைண்ட் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு த ஹியூமன் பீயிங்ஸ் அலோன். நாட்டிற்கும் ஒரு டெவலப்பிங் மைண்ட் அண்ட் சோல் அப்படிங்கிறார். பிஹைண்ட் ஆல் தி சயின்ஸ் அண்ட் பவர்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் விச் தே எக்ஸிஸ்ட். வெளியில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து சயின்ஸ் குறியீடுகள் வெளியில பார்க்கிறோம், நம்ம அறிகுறிகள் தென்படுகின்றது, சக்திகள். ஒரு நாடு அப்படின்னா வெளியில நிறைய அவுட்வேர்ட் சயின்ஸை பார்க்குறோம். அந்த அவுட்வேர்ட் சயின்ஸுக்கு பின்னாடி வந்து ஒரு டெவலப்பிங் மைண்ட் அண்ட் சோல் அப்படி இருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் பகவான் வந்து இன்னும் ஒரு படி மேலே ஏறி செல்கின்றார். ஒரு படி மேல் சென்று என்ன கூறுகின்றார்? ஒன் மே ஈவன் சே தட் லைக் தி இண்டிவிஜுவல் it another nation, it essentially is a soul rather than has soul அப்படிங்கிறார். நீ நாட்டிற்கு ஒரு ஆன்மா இருக்கின்றது என்று கூறுவதை விட அந்த நாடே ஒரு ஆன்மன் என்று கூறுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறார். ஒன் மே சே ஈவன் தட் லைக் தி இண்டிவிஜுவல். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியில தான் நம்ம பாடி மைண்ட் அண்ட் லைஃப், பட் நம்மளுடைய ட்ரூ பீயிங் எதுன்னு பார்த்தோம் நம்மளுடைய சோல். அதே போல ஒரு நாடு அப்படிங்கிற எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள இருக்கிற ட்ரூ பீயிங் வந்து சோல் தான் அப்படிங்கிறார். இட் எசென்ஷியலி இஸ் எ சோல். எசென்ஷியல்னா தி எசன்ஸ். எது எசன்ஸ்? நாடுங்கிறது வெறும் மேலில் இருக்கிற விஷயம் கிடையாது. இட் ஹாஸ் அ சோல் அப்படிங்கிறார். அப்புறம் எப்படிப்பட்ட ஆன்மன் அப்படிங்கிறாரு? இட் இஸ் அ குரூப் சோல் அப்படிங்கிறாரு. தனி மனிதனுக்கு இண்டிவிஜுவல் சோல் இருக்கு, பட் இட்ஸ் அ குரூப் சோல், கலெக்டிவ் என்டிட்டி அப்படிங்கிறார். ஒட்டுமொத்தமா அமைப்பாக இருக்கின்றது. அதனாலதான் நம்ம வந்து நம்ம போன சாப்டர்ல வந்து பார்த்தோம். போன சாப்டர்ல எப்படி சப்ஜெக்டிவிசம் வந்து இந்த பேராகிராஃபினுடைய ஆரம்பத்திலேயோ போனதுலயோ பார்த்தோம் இல்லையா? எப்படி வந்து தனி மனித ரீதியாக அதோட இம்பாக்ட் வந்து ஒரு ஆழமாக காணப்படாவிடிலும் கலெக்டிவா அதனுடைய சப்ஜெக்டிவ் ஏஜினுடைய இம்பாக்ட் வந்து கலெக்டிவ் சைக்கிள் வந்து காணப்படுகின்றது என்கின்ற கருத்தை பார்த்தோம். அதனால்தான் இங்க இட் இஸ் அ குரூப் சோல் அப்படிங்கிறார். அது வந்து அந்த செப்பரேட் ஐடென்டிட்டி, செப்பரேட் டிஸ்டிங்க்ட்னஸ் இதை எட்டியவுடன் வந்து அதனுடைய வளர்ச்சி எப்படி தனிமனிதனுடைய ஆன்மன் வந்து பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டு மேலும் மேலும் வளர்கின்றதோ அதே போல அந்த நாட்டினுடைய ஆன்மனம் என்ன செய்கின்றது? தன்னை தனித்துவம் படுத்திக் கொண்டு it becomes more and more self-conscious and find itself more and more fully as it develops its corporate action. Corporate action அர்த்தம் ஒட்டுமொத்த செயல்பாடு, ஒட்டுமொத்த மனோ சிந்தனை எல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிற்கும் இதை ஒட்டி அமையும் அப்படிங்கிறார் பகவான். பகவான் சொல்லக்கூடிய கருத்து வந்து நம்ம எல்லாம் வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கின்றது, ரொம்ப புதுமையான ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆனால் நம்ம எல்லாம் ஒரு ஆழமான கருத்து, உண்மை நம்ம மேலும் மேலும் சிந்திக்க வைக்கின்றது. பேராகிராஃப் 2 உள்ள போலாம் சார். எஸ், இந்த ரேதர் தேன் அது ரொம்ப எம்பாட்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கு சார், ரசிக்கும்படியா இருக்கு சார். சொல்லுங்க சார். இட் எசென்ஷியலி இஸ் a soul rather than has oneங்கிறது அந்த எம்பாட்டிக்கா அது பண்றது ரொம்ப நல்லா கன்வேயா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப உண்மைதான், ரொம்ப அற்புதம். ஆமா, கரெக்ட். Paragraph 2.
The parallel is just at every turn because it is more than a parallel. It is a real identity of nature. There is only this difference that the group soul is much more complex because it has a great number of partly self-conscious mental individuals for the constituents of its physical being instead of an association of merely vital subconscious cells. At first, for this very reason, it seems more crude, primitive, and artificial in the forms it takes. For it has a more difficult task before it. It needs a longer time to find itself. It is more fluid and less easily organic. When it does succeed in getting out of the stage of vaguely conscious self formation, its first definite self consciousness is objective, much more than subjective. And so far as it is subjective, it is apt to be superficial or loose and vague. Thank you. Thank you. சார் படிக்கிட்டீங்களா? எஸ், படிங்க. Salient points. More than a parallel between the individual and the nation, it is a real identity of nature. The difference is that the group soul is much more complex because it is constituted by a great number of partly self-conscious mental individuals. At first, it seems more crude, primitive, and artificial because it needs a longer time to find itself. When it gets out of the stage of vaguely conscious self-formation, its first definite self-consciousness is objective, much more than subjective. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தனி மனிதனுடைய ஆண்மனையும் ஒரு நாட்டினுடைய ஆண்மனையும் நம்ம வந்து ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. இந்த பேரலல்னா இணையாகத்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறார், தனித்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறார். தனி மனிதனுடைய ஆண்மன் என்பதையும் ஒரு நாட்டினுடைய ஆண்மன் என்பதையும் நீ பிரித்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறார். எல்லா காலகட்டத்திலையும் அது இணைந்தே இருக்கும் அப்படிங்கிறார். த பேரலல் இஸ் ஜஸ்ட் அட் எவ்ரி டர்ன். அது மாத்திரம் இல்லை, அது பேரலுக்கு மேல ஒண்ணு அப்படிங்கிறார். அது வெறும் நம்ம வந்து பேரலல்னா என்ன அர்த்தம், இதற்கு இணையானதுன்னு சொல்றோம், இணையானதே கிடையாது அப்படிங்கிறாரு. அது ஐடென்டிட்டி, இரண்டரை கலந்தது. இணையானது அப்படிங்கிற சொல்லுக்கும் இரண்டரை கலந்தது அப்படிங்கிற சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. இணையானது அப்படின்னா ரெண்டு இருக்கு, ஆனா ஒன்று இது எப்படி இருக்கோ அது அதே மாதிரி அது எப்படி இருக்குன்னு அர்த்தம். அதை விட ஒரு அடுத்த நிலை தான், உயர்ந்த நிலை தான் வந்து ரியல் ஐடென்டிட்டி. இரண்டரை கலந்தது. இட் இஸ் எ ரியல். தனி மனிதன் ஆன்மனும் கலெக்டிவா இருக்கக்கூடிய அந்த நேஷனுடைய ஆன்மனும் இரண்டரை கலந்தது அப்படிங்கிறார். இட் இஸ் எ ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறார். சரி, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த குரூப் சோல் அப்படிங்கிறது நாட்டினுடைய ஆன்மன் வந்து மச் மோர் காம்ப்ளெக்ஸ். ஏன் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் ஹாஸ் a greater number of partly self conscious mental individuals. தனி மனிதர்கள் இருக்கின்றார்கள். தனி மனிதர்கள் எல்லாமே வந்து ஃபுல்லி கான்சியஸ் கிடையாது, எல்லாமே மென்டல் இண்டிவிஜுவல்ஸ். மனம் என்கின்ற உணர்வு நிலையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் அமைப்புகள். அவர்களை அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா பகுதியாகத்தான் தன்னுடைய தன்னுணர்வு நிலையை எட்டியவர்கள். பார்ட்லி செல்ஃப் கான்சியஸ் மென்டல் இண்டிவிஜுவல்ஸ். இவர்களை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் ஒரு தேசத்தினுடைய ஆன்மா என்பது அமைந்துள்ளது. ஃபார் த கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் இட்ஸ் பிசிக்கல் பீயிங். தேசம் அப்படிங்கிறது அப்படிதானே. ஒரு தேசத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு, தனி மனிதர்கள் அவர்களும் எப்படி இருக்கிறாங்க, பார்ட்லி செல்ஃப் கான்சியஸ் மென்டல் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் த கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் இஸ் பிசிக்கல் பீயிங்.
ஞாபகம் வச்சுக்கணும். பிசிக்கல் அமைப்புல அப்படி இருக்கிறாங்க. மனிதனுடைய இண்டிவிஜுவல் தனி மனிதன் என்கின்ற அமைப்பு, அவனுடைய அமைப்பு எப்படி இருக்கு? ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய பிசிக்கல் பீயிங் எப்படி இருக்கு? நம்மளுடைய செல்கள், உடலினுடைய செல் சொல்றோமே, அதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பாகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் காணப்படுகின்றான். அதுல எப்படி இருக்கு நம்மளுடைய அணுக்கள், உயிரணுக்கள் எப்படி இருக்கு? அணுக்களுடைய தொகுப்பு தான் தனி மனிதன் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எப்படி இருக்கின்றது? an association of merely vital subconscious cells. நம்மளுடைய உயிரணுக்கள் வந்து ஒரு சப்கான்சியஸ் லெவல்ல உயிருள்ள நிலையில் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய அமைப்பு சப்கான்சியஸா இருக்கு. ஆனா நாட்டினுடைய ஆன்மன் எப்படி, நாட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது? அரைகுறையான ஒரு உணர்வு நிலையில் செயல்படும் மனம் ரீதியான உணர்வு நிலையில் செயல்படும் தனிமனிதர்களை கொண்ட அமைப்பாக அந்த நாட்டினுடைய ஆன்மன் இருக்கின்றது. அந்த குரூப் சோல் இருக்கு. அதனாலதான் நானா இருக்கின்ற அமைப்பை விட அந்த அமைப்பு வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா அதோடைய கான்ஸ்டிடுவன்ஸ் அப்படி இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் வேற விஷயம், நம்ம கிட்ட இருக்க எல்லாமே சப்கான்சியஸ் இருக்கிறக்கூடிய விஷயம். அதனால காம்ப்ளெக்சிட்டி கிடையாது இங்க. அங்க வந்து காம்ப்ளெக்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா மனிதன் என்கின்ற அமைப்புகளை பார்ட்லி செல்ஃப் கான்சியஸ் மென்டல் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிறார். அவர்களை கொண்ட ஒரு அமைப்பாகத்தான் அந்த குரூப் சோல் என்கின்ற அந்த ஒரு குழுவினுடைய ஆன்மன் என்பது அமைந்துள்ளது அப்படிங்கிறார். அதனாலதான் வந்து அது காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காக பார்வைக்கு எவ்வாறு தோன்றுகின்றது? குரூடா இருக்குது இல்லையா? ஒரு நாட்டினுடைய எதுங்கிறது விஷயம் அப்படிங்கிறது குரூடா இருக்கு. குரூடனா பக்குவப்படாத நிலையில இருக்கின்றது, பிரிமிட்டிவா இருக்கின்றது. பிரிமிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வந்து வளர்ச்சி அடையாத நிலையில ஆரம்ப காலகட்டத்தினில ஒரு இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் இந்த ஃபார்ம்ஸ் இட் டேக்ஸ், செயற்கையான அமைப்புகளை கொண்டதாக நம்மளுக்கு காணப்படுகின்றது. அதே போல அதற்கு முன் அமைந்துள்ள அந்த காரியம் என்பது மிகவும் கடினமான காரியத்தை தன் முன்னே கொண்டதாக அது இருக்கின்றது அப்படிங்கிறார். இட் ஹாஸ் a more difficult task before it. ஒவ்வொரு நாட்டினுடைய ஆன்மன் குரூப் சோல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டாஸ்க் வந்து ரொம்ப கடினமான டிஃபிகல்ட் டாஸ்க் ahead of it. It needs a longer time to find itself. ஒவ்வொரு நாடும் தன்னுடைய ஆன்மனை கண்டறிவது என்பது it takes a longer time. தனிமனிதனுக்கு ஆகக்கூடிய காலத்தை விட ஒரு நாட்டிற்கு அதிக காலம் தேவைப்படுகின்றது. அதே போல இட் இஸ் மோர் ஃப்ளூயிட் அண்ட் லெஸ் ஈஸிலி ஆர்கானிக். மோர் ஃப்ளூயிட்னு என்ன அர்த்தம்? ஒரு திடமான அமைப்பாக இல்லை. அதே போல ஒரு மனிதனுடைய உடல் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தொகுப்பாக இருக்கின்றது, தொகுப்பான ஒரு வாழும் அமைப்பாக இருக்கின்றது. இட் இஸ் அ கலெக்டிவ் ஆர்கானிக்கா நம்மளுடைய உடல் என்பது அமைந்துள்ளது. ஆனா நாடு என்பது அப்படி அமையல இல்லையா? இட் இஸ் லெஸ் ஈஸிலி ஆர்கானிக். பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியலா தான் இருக்கும் போதுதான் தோணுது அது. ஆனா இட் இஸ் லெஸ் ஈஸிலி ஆர்கானிக். அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதன் என்கின்ற அமைப்பு அமைந்ததை போல அது அமையவில்லை. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறார். ஆனால் இந்த அரைகுறை உணர்வு நிலையிலிருந்து அது அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் அதனுடைய அந்த தன்னை குறித்த உணர்வு நிலை, இட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஃபினிட்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இஸ் அப்ஜெக்டிவ் மச் மோர் தேன் சப்ஜெக்டிவ். இப்போ இது என்ன சொல்றார் பகவான் வந்து, ஒரு நாடு வந்து அதனுடைய உணர்வு நிலை வந்து அந்த தன்னை குறித்த உணர்வு நிலை வந்து நன்றாக வெளிப்படையும் பொழுது எந்த ரீதியில் அது வெளிப்படைகின்றது என்றால் புற விஷயங்களின் மூலமாகத்தான் அது தன்னை கண்டறிகின்றது. அதுதான் ஃபர்ஸ்ட். இட்ஸ் அப்ஜெக்டிவ் மச் மோர் தேன் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறார். அதாவது புற விஷயங்களின் மூலமாகத்தான் தன்னை கண்டறிகின்றது அப்படிங்கிறார். அப்ஜெக்டிவ் என்ன அர்த்தம்? எனக்கு வெளியில உள்ள விஷயம், அதன் மூலமாகத்தான் நான் கண்டறிகின்றேன். ஒரு நாடு என்பது அதனுடைய புற விஷயங்கள், அதனுடைய ஜியாகிரபிக்கல், அதனுடைய இயற்கை வளங்கள், அதனுடைய நாட்டினுடைய அமைப்பு, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இதன் அடிப்படையில் தான்
அதனுடைய இட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஃபினேட்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இஸ் அப்ஜெக்டிவ் மச் மோர் தேன் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறார். அண்ட் so far as it is subjective, it is apt to be super. ஈவன் அப்படியே அது சப்ஜெக்டிவாக அக ரீதியாக தன்னை கண்டறிந்தாலும் அது வந்து ஒரு மேலோட்டமாகத்தான் காணப்படுகின்றது. இட் இஸ் லூஸ் அண்ட் வேக் அப்படிங்கிறார். இது வந்து பகவான் சொல்றது வந்து இதனுடைய அந்த காலகட்டத்தில் இதோடைய ஆரம்ப காலகட்டத்தை சொல்றாரு. அது பகவான் என்ன சொல்றாரு, ஏன் இது குரூப் சோல் வந்து ஏன் காம்ப்ளெக்ஸா இருக்குங்கிற காரணத்தை சொல்றாரு. காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால அது வந்து தன்னை கண்டறிவது என்பது கடினமான காரியமா இருக்கின்றது. அப்படியே கண்டறிந்தாலும் தன்னுடைய புற அமைப்புகளின் மூலமாகத்தான் தன்னை கண்டறிகின்றது. அந்த கருத்தை தான் அவர் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். This objectiveness comes out very strongly in the ordinary emotional conception of the nation, which centers around its geographical, the most outward and material aspect, the passion for the land in which we dwell, the land of our fathers, the land of our birth, country, patria, waterland, Jnana Bhumi. When we Janmabhumi, birthland. Janmabhumi. When we realize that the land is only the shell of the body, though a very living shell indeed, and potent in its influences on the nation, when we begin to feel that its more real body is the men and women who compose the nation unit, a body ever changing, yet always the same, like that of the individual man, we are on the way to a truly subjective communal consciousness. For then we have some chance of realizing that even the physical being of the society is a subjective power, not a mere objective existence. Much more is it in its inner self, a great corporate soul with all the possibilities and dangers of the soul life. Thank you. Explanation, please. I saw salient points, please. Yes, sir. This objectiveness comes out very strongly in the ordinary emotional conception of the nation, centering around its geographical, its most outward material aspect, fatherland, motherland, etc. When we realize that the land of a nation is only the shell of the body, and its more real body is the men and women who compose the nation unit, we move towards a truly subjective communal consciousness. We have a chance to realize that even the physical being of the society is a subjective power, not a mere objective existence. It is much more in its inner self, a great corporate soul with all the possibilities and dangers of the soul life. Thank you, sir. Thank you. ஸோ ஒரு நாடு வந்து தன்னுணர்வை அடையும் பொழுது எப்படி அதோடைய தன்னுணர்வு வந்து எப்படி எந்த தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்றால் புற விஷயங்களின் அடிப்படையை கொண்டதாக இருக்கின்றது. அப்ஜெக்டிவா இருக்கின்றது. அப்ஜெக்டிவ்னா புற விஷயங்கள். இந்த புற விஷயங்களை கொண்டதாக இருக்கின்றது என்பது நம்ம எல்லாம் காண்கின்றோம். ஒரு நாடு என்பது நம்ம வந்து நம்முடைய உணர்வுபூர்வமான ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் நம் நாடு என்று சொல்கின்றோம். நம் நாடு என்று சொல்வது வந்து நம்ம வந்து அதுக்கென்றே வகுக்கப்பட்ட எல்லை, அதனுடைய வெளிப்புற அமைப்புகள்,
இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு என் நாடு என்று சொல்கின்றோம். அது வந்து என்னுடைய இமோஷனலான ஒரு விஷயமாக இருக்கின்றது. என்னுடைய இமோஷனலி லிங்க்டு விஷயமாகத்தான் இருக்கின்றது. என்னுடைய உணர்வுபூர்வமான ஒரு ஒரு ரீதியில்தான் என் நாடு என்று கூறுகின்றேன். இந்த அமைப்பை நான் காண்கின்றேன். அதே போல என்னுடைய நாடு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அந்த இடம் என்னுடைய இடம் என்று நான் சொல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அதன் மீது ஒரு தீவிர பற்றுடன் நான் சொல்கின்றேன். என்னுடைய நாடு, என்னுடைய மண் என்று சொல்கின்றேன். நாம் சொல்கின்றோம் அல்லவா? எப்படி சொல்றோம்? அதெல்லாம் ஒரு தீவிர பற்றோடு தான் சொல்றோம். a passion for the land in which we dwell. பாரதியார் கூட அதான சொல்றாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொள்ளாவி வாழ்ந்தது இந்நாடே என்று தானே நம்ம பார்த்திருக்கிறோம். பாரதியாருடைய பாட்டையும் பார்க்கிறோம். அதனால we are emotionally attached to this to our land. அது எல்லா நாட்டினருக்கும் இருக்கின்றது. என்னுடைய மூதாதையர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்றோம். நான் பிறந்த இடம் அப்படின்னு சொல்றோம். பிறந்த நாடு என்கின்ற சொல்கின்றோம். இந்த பகவான் வந்து VATERLA என்று சொல்றாரு. அது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாதர் லேண்ட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது ஜெர்மன் வேர்டு. ஜெர்மானியர்கள் வந்து ஃபாதர் லேண்ட் தான் சொல்லுவாங்க. நம்ம மதர் லேண்ட் சொல்லுவாங்க, ஃபாதர் லேண்ட் சொல்லுவாங்க. ஜன்மபூமின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் எப்படி சொல்றோம்? நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம். புறரீதியான அடையாளங்களின் மூலமாக அந்த நாட்டை குறித்து நாம் கூறுகின்றோம். நம்முடைய உணர்வுபூர்வமாக எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்கின்றோம் என்றால் புறரீதியான அமைப்புகளின் மூலமாக நாம் அடையாளம் கொண்டு நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றோம். இது வந்து மேம்போக்கான விஷயம். ஆனால் எப்பொழுது நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்கின்றோமோ அது என்ன உண்மை அப்படின்னா, இந்த இடம், லேண்ட், ஒரு நாட்டினுடைய லேண்ட், அந்த இடம் என்பது அந்த நாடு என்கின்ற அமைப்பினுடைய வெறும் வெளிப்புற அமைப்பு தான். அது ஷெல் ஆஃப் த பாடி அப்படிங்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் ஷெல் ஆஃப் த பாடி அப்படின்னா அது வந்து வெறும் உயிரற்ற ஒரு ஓடு இல்லை, அது உயிருள்ள ஒரு ஓடு அப்படிங்கிறார். a very living shell indeed அப்படிங்கிறார். potent in its influences on the nation. அதனுடைய செல்வாக்கு வந்து மிகவும் வலிமையாக இருக்கின்றது. அதனால அது வந்து ஒரு லிவிங் ஷெல் தான். ஷெல் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்படின்னா எது உள்ள இருக்கக்கூடிய விஷயம்? ஓடுதான் இந்த லேண்ட் அப்படிங்கிறாரு. எது உள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரியல் பாடி எது? ஒரு நாட்டினுடைய ரியல் பாடி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கு வாழும் ஆண்களும் பெண்களும் அப்படிங்கிறார். இஸ் a men and women who compose a nation unit. இவங்க தான் வந்து அந்த ஒரு நாட்டினுடைய ரியல் பாடி அப்படிங்கிறார். நம்மளுடைய ரியல் பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? சப்கான்சியஸ் செல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். நம்ம இங்க நேஷனோட யூனிட் எப்படி இருக்கு? லிவிங் பாடி ஆஃப் மென் அண்ட் விமன். அப்படி அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்தோம். ஹாஃப் கான்சியஸ் மென்டல் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தோம். அதனால தான் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படிங்கிறார். ஸோ த ரியல் பாடி இஸ் மென் அண்ட் விமன் who compose the nation unit அப்படிங்கிறார். a body ever changing. மனிதர்கள் அங்கு வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரே மாதிரியா இருப்பதில்லை. அவங்க யாரும் மாறிக்கொண்டே இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். a body ever changing. எப்படி நம்மளுடைய செல்கள் வந்து தோன்றி மறைந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றனவோ அதே போலதான் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். yet always the same like that of an individual man. இப்ப நம்ம செல்கள் வந்து தோன்றி மறைந்தாலும் செல்லோட அமைப்பு ஒரே மாதிரி தானே இருக்கு. அதே போலதான் ஒரு நாட்டினுடைய மனிதர்களும் இருக்கின்றார்கள். தோன்றி மறைந்து கொண்டே இருந்தாலும் அந்த மனிதர்கள் என்பவர்களுடைய அடிப்படை தன்மை மாறுவது இல்லை. yet always the same like that of an individual man. இந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். இந்த உண்மையை அறிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம எப்படி நாட்டை பார்ப்போம்? வெறும் அப்ஜெக்டிவா பார்க்க மாட்டோம். நான் வாழும் இடம், என்னுடைய இந்த இடம், இந்த மலை, இந்த இந்த ஆறு அப்படிங்கிறது மாதிரி பார்க்க மாட்டோம். எப்படி பார்ப்போம் அப்படின்னா சப்ஜெக்டிவ் கம்யூனல் கான்சியஸ்னஸ்,
உணர்வு, அந்த உள்ள இருக்கக்கூடிய அகரீதியான ஒரு சமுதாய உணர்வு நிலையினுடைய அகரீதியான சமுதாய உணர்வு நிலையினுடைய உணர்வு நிலையுடன் தான் நம்ம நாடு என்பதை பார்ப்போம். We are on the way. The moment we realize this truth, we are on the way to a truly subjective communal consciousness அப்படிங்கிற. அப்போ வந்து நம்ம எந்த உண்மையை கண்டறிய முடியும் என்றால், even the physical being of the society is a subjective power. நம்ம எதை நாடு என்று கூறுகின்றோமோ, இந்த கற்களாலும் மண்களாலும் மலைகளாலும் ஆறு குளங்கள் போன்ற அமைப்புகளை கொண்ட ஒரு நாடு என்று எதை நாம் கருதுகின்றோமோ, அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டிவ் பவர் அப்படிங்கிறது, அதுதான் உண்மை. அது வந்து அகரீதியில் செயல்படும் ஒரு சக்தி என்கின்ற உண்மையை நாம் பார்ப்போம். வெறும் அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, வெறும் புற சடரீதியான அமைப்புகளை கொண்ட ஒரு அமைப்பு கிடையாது அப்படிங்கிறார். Much more it is in its inner self a great corporate soul. அது ஒரு பெரிய ஒரு அமைப்பினுடைய ஒரு ஆன்மன் with all the possibilities and dangers of the soul life. See, soul life அப்படிங்கிறது பகவான் வந்து ரொம்ப அழகாக கூறுகின்றார். அதுல என்ன இருக்கு? ரெண்டுமே இருக்கு. பாசிபிலிட்டிஸ் இருக்கு, டேஞ்சர்ஸ் இருக்கு. பாசிபிலிட்டிஸ்னா அதுல வந்து எண்ணற்ற, ஏன்னா we are part of the infinite. We are part of the infinite அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஃபைனைட்டா இருக்கிறோம். அந்த இன்ஃபினிட் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம கிட்ட அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து அவ்வளோ இருக்கு, வெளிப்படாத விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. அதே சமயம் நம்ம அந்த இன்ஃபினிட் வந்து ஃபைனைட்ல இருக்கிறதுனால we are also facing all dangers relevant to the finite life. நம்ம வந்து சோல்னுடைய அட்வென்ச்சர் அப்படின்னு தான் பகவான் கூறுகின்றார் இல்லையா? அந்த சோல் வந்து இங்க மெட்டீரியல் லைஃப்ல இது பண்ணும்பொழுது, மேட்டர்ல வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது, இட் இஸ் ஃபேசிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ். அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். ரெண்டுமே எப்படி ஒரு தனி மனிதனுக்கு இந்த இதெல்லாம் இருக்கோ, அதே போல நேஷனுக்கும் இருக்கு. மச் மோர் இஸ் இட் இன் இட்ஸ் இன்னர் செல்ஃப் a great corporate soul with all the possibilities and dangers of the soul life அப்படிங்கிறார். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் இது. மேற்கொண்டு நம்ம வந்து அடுத்த செஷன்லேருந்து நம்ம மேலும் தொடரலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். பேட்ரியாங்கிறது பேட்டர்னல் தானே? சார் பேட்ரியா அந்த வருது வந்து பேட்டர்னல். பேட்ரியாங்கிறது ஃப்ரெட்டர்னல் தான். ஃப்ரெட்டர்னல் அது பேட்டர்னல் PATER. ஆமா, பேட்ரியா அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெட்டர்னல் தான். அதுதாங்க மீனிங், மெட்டர்னல் கிடையாது. நம்ம தான் இதுன்னு சொல்றோம், நம்ம மதர்லேண்ட் அப்படின்னு சொல்றோம், பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறோம் நம்ம இல்லையா? அதனால பேட்ரியா அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஓன் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். என்னுடைய நேட்டிவ் கண்ட்ரி, ஹோம்லேண்ட் அப்படிங்கிறோம், அதான். அது வந்து அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பேட்ரி அப்படிங்கிறது என்னுடைய ஓன் கண்ட்ரி அப்படின்னா, அதுதான் பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற வேர்ட்லாம் அந்த இதுல இருந்து வந்தது நமக்கு. அது எந்த லாங்குவேஜ் வருது? பேட்ரியாங்கிறது ரூட், அதனுடைய ரூட் வந்து மேபி அது ரூட் எதுன்னு தெரியல எனக்கு. ஒன்று மேபி பார்த்து வேணா சொல். மேபி லாட்டின்ல இருக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இப்போ நான் இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறேன், அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஈட்டிமாலஜினா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஆரிஜின். அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நியூ லாட்டின் ஃப்ரம் லாட்டின் நேட்டிவ் கண்ட்ரின்னு போடுறாங்க. ஸோ இட் இஸ் லாட்டின். கூகுளில் அப்படிதான் போட்டிருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ண அந்த வேர்டை, அதுக்கு பேட்ரியா அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங் போட்டிருக்காங்க. அதாவது இதோடைய ஈட்டிமாலஜினா ஒவ்வொரு ரூட், ஒவ்வொரு வேர்டுக்கும் அதன் மூலம் எப்படிங்கிறது பாக்குறப்ப நியூ லாட்டின், ஃப்ரம் லாட்டின் அப்படின்னு போடுறாங்க, நேட்டிவ் கண்ட்ரின்னு போடுறாங்க. லாட்டின் அப்படின்னா லாட்டின். அது தேங்க்யூ சார். அப்ப அது வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு அதோட ஆரிஜின் பார்த்தோம் அப்படின்னா லாட்டின்ல இருந்து தான் வந்திருக்கு. எஸ் சார், சொல்லுங்க சார். பேரண்டல், அதாவது ரெண்டு பேருமே சேர்த்து பேரண்டல் அப்படி அர்த்தம் வரலாமா? இல்ல எனக்கு தெரியல. அது பேட்ரியா அப்படிங்கிறதுக்கு வார்த்தை இதுதான் போட்டிருக்காங்க. அதே போல
பேட்ரியாக்கல் சொசைட்டின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம பேட்ரியாக்கல் ஆமா. சொசைட்டிங்கிறது தந்தை ஆண அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருக்கோம் அதனுடைய நம்ம இல்லையா? ஆமா. பேட்ரியாக்கல் சொசைட்டி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நம்ம. கிளியரா சார். ஓகே. அதாவது அதான் மேல்ஸ் அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தை பேட்ரியார்கி அப்படிங்கிறோம். இப்ப சில ஃபேமிலிஸ்ல ஈவன் இந்தியால கூட நிறைய இப்ப மாறிடுச்சு. ஈவன் இந்தியால கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கும் ஆண் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க. இதுல ஈவன் பண்டைய காலத்திலயும் ஐரோப்பிய சமுதாயத்திலும் அப்படிதான் இருந்தது. லேட்டரான் மாறிடுச்சு எல்லாமே. பேட்ரியா அப்படிங்கிறது சம்திங் ரிலேட்டட் டு த ஃபாதர் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி எல்லாமே ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த இதுல தான் போகுது. கேரளால வந்து மேட்ரியார் அது மெட்டர்னல். ஆமா சார். அப்புறம் இந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல சார், இஃப் டைம் பர்மிட்ஸ், ப்ளீஸ் அதுக்கு தான் இருக்கிறோம், சொல்லுங்க. தேங்க்யூ சார். ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல அந்த எண்ட்ல வந்து இந்த குரூப் சோலை பத்தி அவர் இன்னும் விளக்கமா சொல்லும்போது, shall I read that last sentence? Yes sir. When it does succeed, அதாவது குரூப் சோலை சொல்றார், when it does succeed in getting out of the stage of vaguely conscious self-formation, its first definite self-consciousness is subjective much more than subjective. And so far as it is subjective, it is apt to be superficial or loose and vague. இப்போ இது படிக்கும்போது சார், இதோட இம்பார்ட் வந்து எப்படி தோன்றதுன்னா, லைஃப் டிவைன்ல நீங்க வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட் நாலேஜ் ரொம்ப எக்ஸாக்டிவா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? அதுல வந்து நீங்க வந்து அந்த இதும்போது செப்பரேட்டிவ் நாலேஜ்ங்கிறது வந்து அது அப்ஜெக்டிவா இருக்கு இல்லையா? நாலேஜ் பை ஐடென்டிட்டிங்கிறது சப்ஜெக்டிவா இருக்கு. அங்க வந்து இப்போ செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம எதோட ஐடென்டிஃபை பண்றோம்னாக்கா நாலேஜ் பை ஐடென்டிட்டி இல்லையா, அல்லது டைரக்ட் நாலேஜ். அப்படி இங்க வந்து பகவான் இந்த இடத்துல சொல்லும் போது அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த குரூப் சோல் அதுக்கு சொல்லும் போது அது வந்து அப்ஜெக்டிவா இருக்கு மோர் தென் சப்ஜெக்டிவ் சொல்லிட்டு, சப்ஜெக்டிவா so far as it is subjective, it is apt to be superficial or loose and vague. அது அப்படியே கான்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கே சார். இல்ல இது வந்து பகவான் என்ன சொல்றாரு வந்து அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றாரு. ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம வந்து அப்ஜெக்டிவா தான் இருக்கு. அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவா தான் இருக்கு. ஒரு நேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ஜெக்டிவா தான் இருக்கு. அதுல உள்ள இருக்கக்கூடிய இந்த புற அடையாளங்கள், ஒரு நாடு அதனுடைய இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் பேட்டர்ன்ஸ், அதுல உள்ள இயற்கை வளம், இந்த நாடு அப்படின்னா நம்ம வந்து பிசிக்கல் அதனுடைய இயற்கை அமைப்புகளை கொண்டுதான் ஒரு நாட்டை வந்து நம்ம அடையாளம் காண்கின்றோம். ஸோ எல்லாமே வந்து அது நாடும் அப்படிங்க அதுதான் அந்த ரீதியாகத்தான் தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது அப்படிங்கிறார் பகவான். அதனுடைய ஃபர்ஸ்ட் டெஃபினேட்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இஸ் அப்ஜெக்டிவ் மச் மோர் தென் சப்ஜெக்டிவ். அது வந்து தன்னை வந்து தான் வந்து ஒரு சோல் அப்படிங்கிற மாதிரி தன்னை பார்ப்பதில்லை. தன்னை எப்படி பார்க்குது அப்படின்னா இந்த புற அமைப்புகளை கொண்ட நான் என்கின்ற ரீதியில் தான் அது தன்னை அடையாளம் கண்டு கொள்கின்றது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டெஃபினேட்டிவ் செல்ஃப் கான்சியஸ்னஸ் இஸ் அப்ஜெக்டிவ் மச் மோர் தேன் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறார். அண்ட் so far as it is subjective and so far as it is subjective, it is apt to be superficial or loose and vague. இது ஆரம்ப காலகட்டத்துல இது சொல்ற பகவான் சொல்றது அந்த கட்டத்துல அது வந்து மேலோட்டமாகத்தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்ம இருக்கிறோம், நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில நம்ம எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம்? இந்த புற அடையாளங்களை கொண்ட புற அமைப்புகளை கொண்ட நான் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருவரும் சொல்லிக்கிறோம் இல்லையா? நான் அப்படின்னா எப்படி நம்ம அடையாளம் கண்டு கொள்கின்றோம்? அப்ஜெக்டிவா தான் நம்ம அடையாளம் கொண்டு இந்த புற அமைப்பினை உடலை கொண்ட நான் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவா தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ஆன்மன் குறித்த அந்த ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்கு? சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்குது. இட் இஸ் சப்ஜெக்டிவா நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் நம்மள உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த, நம்ம இருக்கக்கூடிய நிலையில. ஒரு நல்ல ஆன்மீக புருஷர்கள் வந்து உல்டாவா இருக்கும். தட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய ஆன்மன் குறித்த அந்த புரிதல் வந்து அந்த சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு? சூப்பர்ஃபிஷியலா இருக்கு, லூஸ் அண்ட் வேகா இருக்கு. இப்போ என்கிட்ட
இப்போ ஆண்மனை குறித்து பேசுகின்றோம். ம். அந்த ஆண்மன் என்பது குறித்த ஒரு சரியான அனுபவ ரீதியாக நம்ம பேசுறது இல்லை இல்லையா? ஆமா. நம்ம யாருமே சைக்கிக் பீயிங்கை வந்து ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறது இல்லை. ம். அது குறித்த ஒரு தெளிவற்ற புரிதலின் மூலமாகத்தான் நாம் அதை உணர்கின்றோம். ஓகே. அதைத்தான் இங்கேயும் சொல்றார் பகவான். ஒரு எப்படி நமக்கு இருக்கிறோம் அதே போலதான் ஒரு நாட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டம். ஓகே. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அடுத்ததுல வந்து நம்ம வந்து இதா போகும்போது இது மாறிடும் அப்படிங்கிறாருல. ஆமா, comes out very strongly. அப்போ நம்ம வந்து வெறும் நாடுங்கிறது வெறும் புற அமைப்புகளை அப்ஜெக்டிவ் அமைப்புகளா இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் பவர் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா தென் மச் மோர் இட் பிகம்ஸ் இது இந்த மாறிடும் அப்படிங்கிறாருல இல்லையா? இதானே சொல்றாரு பின்னாடி சொல்றாருல. Subjective communal consciousness. நாட் அ மியர் அப்ஜெக்டிவ் அப்படிங்கறத நம்ம உணர முடியும் எப்ப as long as you feel that ஒரு நாடு அப்படிங்கிறது வெறும் புற அமைப்புகளை கொண்ட அமைப்பு கிடையாது, உள்ள இருக்கக்கூடிய வாழும் ஜீவன்களை கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கறத ஒரு நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா தென் we will become அதோட சப்ஜெக்டிவ் பவரை ரியலைஸ் பண்ணுவோம். நாட் அ மியர் அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கறத சொல்றார் பகவான். Thank you very much, sir. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் செஷன் சார். Thank you very much. எஸ் சார். ரங்கராஜன் சார். தேங்க்யூ சார். சார், இந்த பகவான் அரவிந்தர் வந்து மிருணாளினிக்கு எழுதுகிற கடிதத்தில் வந்து ஐ ஹவ் காட் 3 ஃபாலிஸ் அப்படிங்கிறார். அந்த 3ஐயுமே இந்தியா தான் என்னை வந்து ஒரு தாய்க்கு மேலேயாவே பார்க்குறேன். அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற மலை மூடு அது இது அப்படி பார்க்காம இதுவாகவே பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ அப்படி சொல்லும்போது பகவான் வந்து இந்த நேச்சர், இந்த ஒரு நேஷனுக்கு எப்படி ஒரு சோல் இருக்குங்கிறத அந்த 3 லெட்டரையும் படிச்சாலே நமக்கு அப்படி ரொம்ப புல்லரிக்கும் சார். ரொம்ப நிச்சயமாக. அதனாலதான் அவர் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கடவுள் வந்து எனக்கு வந்து என்னோட பர்த்டே போது கொண்டு வந்து என்னோட இதை அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்றாரு சார். நிச்சயமாக சந்தேகம் அதுல. தேங்க்யூ. ஏன்னா இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ரெவலேஷனா இருக்கு. இந்த சாப்டர் வந்து நம்ம இந்த ரீதியா நம்ம வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம ஒரு வேகா படிச்சிருக்கிறோம். நேஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி பகவானுடைய எழுத்துக்களை தான் படிச்சிருக்கிறோம். அவர் சொன்ன நீங்க சொன்ன அந்த கடிதத்துல அந்த அளவு தான் நமக்கு தெரியும். ஒரு நேஷன் அப்படிங்கிறது நான் வெறும் இதா பார்க்கல, அது வந்து ஒரு உயிருள்ள வாழும் ஆன்மனின் ஜீவனினுடைய ஆன்மாவை தான் பார்க்கின்றேன் அப்படிங்கறதை தான் நம்ம அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த சாப்டர் படிக்கும் பொழுதுதான் வந்து இவ்வளவு டெப்தா வந்து எப்படி எந்த ரீதியில அவர் சொல்றாரு அப்படிங்கறதனுடைய காரணங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நாடு என்பது என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப பியூட்டிஃபுல் இந்த சாப்டர். அற்புதமா சொல்றாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.